Hello everyone, welcome to Last Try Academy. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸோட 6th சம்ல செகண்ட் சப்டிவிஷன் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? என்ன கொடுத்திருக்கான்? A cross B intersection C equal to A cross B intersection A cross C. ஃபர்ஸ்ட் எப்பவுமே கொடுத்திருக்கிறது எழுதிடலாம். A is equal to என்ன? நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்லயே கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். ஓகே, ஹோல் நம்பர் 2க்கு முன்னாடி இருக்கணுமா? அப்போ 0,1 அப்படின்னு இருக்கு. B என்ன? B வேல்யூ நேச்சுரல் நம்பர்ஸ் 1க்கு மேல இருக்கணும், 4க்கு உள்ள இருக்கணும். அதாவது 2, 3 and 4. ஓகே, ஏன் மேம் 4 எடுக்கிறோம் அப்படின்னா இங்க ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு கோடு கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான். C is equal to 3,5. ஓகேங்களா? இப்போ போலாமா? LHS என்ன? இது வந்து செகண்ட் சப்டிவிஷன். LHS என்ன? A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே LHS தான் எடுப்போம். சாரி, ஃபுல்லாக எழுதிட்டேனா? இங்கேருந்து டெலிட் பண்ணிக்கலாம். B cross C இது பண்ணலாமா? எப்பவுமே உள்ள இருக்கிறது தானே போடுவோம். இப்போ B வேல்யூ எடுத்து எழுதுங்க. 2, 3, 4 இன்டர்செக்ஷன் சிம்பிள் இருக்கா? இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டாச்சு. C வேல்யூ என்ன? 3, 5. இன்டர்செக்ஷன் என்னப்பா? காமனா எது இருக்கோ அதுதானே எழுதுவோம். காமனா 3 மட்டும் தான் இங்க இருக்கு. ஸோ 3 இஸ் த ஆன்சர். இப்போ A cross B intersection C பண்ண போறோம். A cross B intersection C. A ஓட வேல்யூ என்ன? 0,1. கிராஸ் சிம்பிள் இருக்கு, கிராஸ் சிம்பிள் போட்டாச்சு. B intersection C ஓட வேல்யூ 3. அப்போ இது மல்டிப்ளை பண்ணலாமா? 0,3 1,3. அவ்வளோதான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஏன் இது 1 போடுறோம்? ஏன்னா இது LHS. ஓகே, இப்போ அதே மாதிரி RHS பண்ணலாம். RHS என்னது? A cross B intersection A cross C. ஃபர்ஸ்ட் A cross B பண்ணிக்கலாம். A ஓட வேல்யூ 0,1 cross B ஓட வேல்யூ 2, 3, 4. ஓகேவா? இப்போ இது ஈக்குவல் டு போட்டு பக்கத்துலேயே எழுதிக்கிறேன். என்னென்ன வருது? 0,2 0,3 0,4. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 1க்கு நான் போடணும். 1,2 1,3 1,4. ஓகே, இது A cross B ஓட வேல்யூ. இப்போ A cross C ஓட வேல்யூ எழுத போறோம். A ஓட வேல்யூ என்ன? 0,1 கிராஸ் சிம்பிள் போட்டாச்சு. C ஓட வேல்யூ 3,5. ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். 0,3 0,5. நெக்ஸ்ட் 1,3 1,5. இதுதான் A cross C. இப்போ இது ரெண்டுமே கிடைச்சாச்சா? இது ரெண்டுத்துக்குமே என்ன இன்டர்செக்ஷனா இருக்குன்றதை எழுதிடலாம். A cross B intersection A cross C. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஆன்சர் எழுதிக்கோங்க. 0,2 0,3 0,4 1,2 1,3 and 1,4. ஓகே, இன்டர்செக்ஷன் சிம்பிள் இருக்கு, அதை போட்டாச்சு. இந்த கண்டுபிடிச்சது A cross C ஓட வேல்யூ 0,3 0,5 1,3 and 1,5. இன்டர்செக்ஷன்னா என்ன? சேமா இருக்கிறது. இதுல எதுலாம் சேமா இருக்கு? 0,3 சேமா இருக்கு, வேற 1,3 சேமா இருக்கு. அவ்வளோதான். அப்போ ஆன்சர் என்ன? 0,3 1,3. இதுதான் ஈக்குவேஷன் 2. 1 2 ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. 1 2 எலிமெண்ட் தான், 2 2 எலிமெண்ட் தான், சேம் தான். ஸோ அப்போ என்ன போட்டுடலாம்? வெரிஃபைன் கொடுத்துருக்காங்களா? LHS ஈக்குவல் டு RHS. மேக்ஸோட சிக்னேச்சரே இதுதான். ஹென்ஸ் வெரிஃபைன். ஓகே, ஈஸியாக புரிஞ்சுச்சா? LHS எடுத்து பண்ணணும், RHS எடுத்து பண்ணணும். கடைசியில் ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலாக இருந்தால் LHS ஈக்குவல் டு RHS. ஹென்ஸ் வெரிஃபைட். தேங்க்யூ.